ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா லாஸ்ட் நைட் நீங்கள் லவ் பண்ணுற பர்சனோட தாட்ஸ் என்ன, ஃபீலிங்ஸ் என்ன, எமோஷன்ஸ் என்ன, எனர்ஜிஸ் என்ன நம்ம செக் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஜெர்னல் ரீடிங் டைம்லெஸ் ரீடிங் எப்போ இந்த வீடியோ பார்க்குறீங்களோ அப்போ உங்களுக்கு ரெசனேட் ஆகிட்டு தான் இருக்கும். ஸோ ஜெர்னல் ரீடிங்னால எல்லாருக்கும் எல்லா இன்ஃபர்மேஷனும் மேட்சாக இருக்குன்னு அவசியம் கிடையாது. உங்கள் லைஃப் கூட மேட்ச் பண்ணி உங்களுக்கு தேவையான பாசிட்டிவான இன்ஃபர்மேஷன் எனக்கு, நெகட்டிவான இன்ஃபர்மேஷனை விட்டுடுங்க. ஓகேவா? தென் யாருக்காவது பர்சனல் ரீடிங் வேணும், ஹீலிங் வேணும், டேரோ கிளாஸ் கற்றுக்கணும் அப்படின்னா ஷோராக எனக்கு வாட்ஸ்அப் நம்பர் கான்டெக்ட் பண்ணிக்கோங்க. தென் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஆக்சுவலி ஓகே, new vision. Okay, inner voice, change, consciousness, success, guidance, dream, illusion, lovers, okay, finalness, okay, rebirth, innocence. Okay, so bottom of the deck, beyond the world. Unconditional love, okay, final destination, fake, soul connection, milestone, complaint, self-healing, necessity, memories, search, weakness, okay, okay, love, okay, expectation. Okay, thank you so much universe, thank you so much. ஓகே, தென் இன்றைக்கி இந்த டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா லாஸ்ட் நைட் நீங்கள் லவ் பண்ண பர்சனோட தாட்ஸ் என்ன, ஃபீலிங்ஸ் என்ன, எமோஷன்ஸ் என்ன, எனர்ஜிஸ் என்ன நம்ம செக் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ போஸ்ட் சீரி கிடையாது, கலெக்டிவ் ரீடிங், ஜெனரல் ரீடிங். யாருக்கு ரெசனேட் ஆகுது அவங்க மட்டும் எடுத்துக்கோங்க, மற்றவங்ககிட்ட ஃப்ரீயாக விட்டுடுங்க. ஓகே, நான் பொண்ணுனால பையனை பற்றி பேசுகிறேன். ஸோ வீடியோ பார்க்குறவங்க ஆப்போசிட்டாக சர்ச் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு கைடன்ஸ் கொடுக்கலான்ட்டு இருக்கேன். ஆக்சுவலி என்ன அப்படின்னா, இங்கே வந்து ஆக்சுவலி இப்போ நான் எனர்ஜி, வீடியோ பார்க்குறவங்க நீங்கள் ஒரு எனர்ஜி, இங்கே எல்லாமே ஆக்சுவலி எனர்ஜி ஆகும். இப்போ நம்ம ஒருத்தவங்களுக்கு கால் பண்ணுறோம், அது அவங்களுக்கு மொபைலில் ரிசீவ் ஆகுது. அதே மாதிரி இப்போ உங்களை வந்து யாரெல்லாம் திங்க் பண்ணுறாங்களோ அதெல்லாம் அவங்க சப்கான்ஷியஸ் மைண்டில் வந்து உங்களுக்கு ரிசீவ் ஆகும். டெலிபதின்னு ஒரு விஷயம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்போ நீங்கள் ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருப்பீங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளை வந்து ரொம்ப இப்போ அம்மா அப்பா ஃப்ரெண்ட்ஸு இவங்கெல்லாம் நம்மளை வந்து தேவைக்கு தான் திங்க் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, இப்போ நம்ம 24/7 நம்ம திங்க் பண்ணிகிட்டு இருக்க மாட்டாங்க, கரெக்டாக? ஸோ இப்போ ரிலேஷன்ஷிப்பில் நம்ம போய் மாட்டுறோம் விழுறோம் அப்படின்னு சொல்லும்போது 24/7 அந்த ஒரு பர்சன் சம்டைம் நம்மளை திங்க் பண்ணலாம். ஸோ அப்படி நம்மளை திங்க் பண்ணக்கூடிய ஒரு டைமில் அந்த ஒரு பர்சனோட தாட்ஸ் நம்ம சப்கான்ஷியஸ் மைண்டில் ரிசீவ் ஆகும்போது நமக்கு ஸ்டோரேஜ் ஃபுல்லான மாதிரியும், நமக்கு ஒரு மந்தம் பிடிச்ச மாதிரியும், ஒரு டயர்ட் ஆகிற மாதிரியும், ரொம்ப எனர்ஜெட்டிக்காக லோ ஆகிற மாதிரியும், அந்த ஒரு பர்சனோட தாட்ஸே நம்ம மூழ்கி இருக்கிற மாதிரியும் நமக்கு டிஃப்ரெண்ட் ஃபீலிங்ஸ் நமக்கு இந்த இடத்துல வரும், ஷோராக வரும். ஓகே, இதை நமக்கு டெலிபதின்னு சொல்கிறோம். அப்படி நமக்கு வரக்கூடிய ஒரு டைமில் நார்மலி நம்மளோட ஒர்க்கில் ஃபோக்கஸ் பண்ண முடியாது, கெரியரில் ஃபோக்கஸ் பண்ண முடியாது, எதுலையுமே ஃபோக்கஸ் பண்ண முடியாது. அந்த ஒரு பர்சனோட தாட்ஸ்லேயே நம்ம இருந்து அதையே நினச்சி ஓவர் திங்கிங் பண்ணி லோ ஆகிறோம், நம்ம டிப்ரெஷனில் போகிறோம். ஸோ இதுக்கு தான் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, ஒவ்வொருத்தவங்க லைஃப்பில் மெடிடேஷன் ஒரு விஷயம் கற்றுக்கோங்க. ஸோ மெடிடேஷன் ரொம்ப அது நம்ம லைஃப் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, மெடிடேஷன் சொல்லும்போது இப்போ இன்றைக்கி நம்மளை எத்தனை பேர் வேணாலும் திங்க் பண்ணியிருக்கலாம். ஸோ அத்தனை பேரோட எனர்ஜி நம்ம சப்கான்ஷியஸ் மைண்டில் இங்கே ரிசீவ் ஆகிருக்கும். அது மெடிடேஷன் நம்ம பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, அந்த எல்லா எனர்ஜியும் அது ரிலீஸ் ஆகி நமக்கு ஒரு ஃப்ரெஷ்னஸ், ஒரு பீஸ் கொடுக்கும்.
ஸோ அதனால் எனக்கு ரொம்ப மூட் ஸ்விங்காக இருக்குது. நான் முன்னாடி லைஃப்பில் ரொம்ப சாதித்தேன், க்ரோ ஆனேன். இந்த ஒரு பர்சனல் லைஃப்பில் வந்த பிறகு எனக்கு எதுவுமே பண்ண முடியல, மந்தம் பிடிச்ச மாதிரி இருக்குது. கரியரில் ஃபோக்கஸ் ஆகலை, ஸ்டடியில் ஃபோக்கஸ் ஆகலை, ஃபேமிலி லைஃப்பில் ஃபோக்கஸ் ஆகலை அப்படின்னு எனக்கு எதுலையுமே நானாக இல்லை, நான் இன்னும் இழந்து இருக்கேன் அப்படின்னு ஒரு தாட்ஸ் இருக்குது அப்படின்னா ஷோராக நீங்கள் மெடிடேஷன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகே, மெடிடேஷன் பண்ணும்போது கொஞ்சம் நம்ம அதை டெய்லியுமே நீங்கள் பண்ணணும் மெடிடேஷன். ஓகே, ஸோ அந்த டிஸ்டர்பன்ஸ் வந்து கொஞ்சம் நமக்கு வந்து விலகி நம்மளோட கேரியர், நம்மளோட கோல், நம்மளோட ஸ்டடீஸ், நம்மளோட பிஸ்னஸ் இதில் நம்ம மைண்டு ஃபோக்கஸ் ஆகுறது நம்மளால் பார்க்க முடியும். ஓகே, மற்றபடி அவங்களோட எனர்ஜியை நம்ம மைண்டில் ஸ்டாப் பண்ண முடியாது. அது எவ்வளோ பெரிய கோடீஸ்வரர்களாக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய அதிசய பிறவியாக இருந்தாலும் சரி, ஒரு போஸ் நம்ம திங்க் பண்ணும்போது கட்டாயம் அவங்களோட எனர்ஜி நம்ம சப்கான்ஷியஸ் மைண்டில் ரிசீவ் ஆகும். அதை ஸ்டாப் பண்ணுறதுக்கு எந்த ஒரு ஆப்ஷன்ஸும் கிடையாது. ஓகே, பட் அந்த எனர்ஜிஸ் வரும்போது ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம மொபைலில் இன்பாக்ஸில் நமக்கு நிறைய மெசேஜ் வந்து கிடக்கும். ஆனால் நமக்கு தேவையான மெசேஜை நம்ம ரிப்ளை பண்ணுறோம், தேவையில்லாத மெசேஜ் நம்ம டெலிட் பண்ணுறோம். அதே மாதிரி உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்டில் பல பர்சனோட தாட்ஸ் உங்கள் மைண்டில் வருது அப்படின்னா இதில் உங்களுக்கு தேவையான மெசேஜ் நீங்கள் எடுங்க, மற்ற மெசேஜ் இக்னோர் பண்ணிவிடுங்க, ரிலீஸ் பண்ணிவிடுங்க, அவ்வளோதான். ஓகே ஓகே, சொல்லணும்னு தோணுச்சு. ஓகே, ஸோ சொன்னேன். ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ஸ்டடியில் கூட எனக்கு ஃபோக்கஸ் பண்ண முடியல, எதுலேயுமே மைண்டு ஃபோக்கஸ் அப்படின்னா மெடிடேஷன் பண்ணிவிட்டு அந்த டேயை நீங்கள் வாட்ச் பண்ணி பாருங்கள். மெடிடேஷன் பண்ணும்போது கொஞ்சம் உங்களுக்கு மைண்டு ஃபோக்கஸ் ஆகும். அதனால் நம்ம இந்த ஒரு கைடன்ஸ் கொடுக்க வேண்டிய சுச்சுவேஷன் வந்துச்சு. ஓகே, ஸோ இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஓகே, ஸோ நமக்கு நல்லாவே இதில் ஃபீல் ஆகுது. இது ஒரு சோல் கனெக்ஷன் ஆகும், மைண்டு டு மைண்டு, ஹார்ட் டு ஹார்ட், ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு டீப் கனெக்ஷன், ஒரு ரிலேஷன்ஷிப் ஆகும். சோல்மேட்டோ ட்வின் ஃப்ளேம்ஸோ இருக்கலாம் மேக்ஸிமம். பட் எனக்கு இதில் ஃபீல் ஆகிற விஷயம் என்ன அப்படின்னா, இந்த ஒரு பர்சன் ஆக்சுவலி இந்த ரிலேஷன்ஷிப்பில் மாஸ்க் அணிஞ்சு நடந்துட்டு. ஆக்சுவலி இந்த ஒரு பர்சனோட ட்ரூ ஃபீலிங்ஸ், ட்ரூ கேரக்டர்ஸ், ட்ரூ இது இன்டென்சிட்டி பார்த்தீங்க அப்படின்னா பக்க டாக்ஸிக் ஆகும். டாக்ஸிக்கு பிளேயர் நம்ம சொல்லலாம், ட்ரீமர் நம்ம சொல்லலாம், என்ன சொல்கிறது, அடுத்தவங்களோட வேல்யூ மனசில், அடுத்தவங்களோட ஃபீலிங்ஸ் எமோஷன் மனசிலாக்காத ஒரு கேரக்டர் நம்ம சொல்லலாம். யாரையுமே என்ன சொல்கிறது, யாரையும் மதிக்காத ஒரு கேரக்டர் சொல்லலாம். தான் மட்டும் நல்லா இருக்கணும், தான் மட்டும் லைஃப்பில் க்ரோ ஆகணும், சுத்தமாக ஒரு செல்ஃபிஷ் நம்ம சொல்லலாம், ப்ராக்டிக்கல்னு சொல்லலாம். யார் எக்கேடு கெட்டு போனால் என்ன, தான் சேஃபாக இருக்கும்னு நினைக்கிற ஒரு கேரக்டர் கூட இந்த ரிலேஷன்ஷிப்பை நீங்கள் டீல் பண்ணிகிட்ருக்கிறீங்க. ஓகே, ஆக்சுவலி இந்த ஒரு பர்சனை சிரித்து கழித்து மைக்கி இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் உங்களை ஏமாற்றிட்டு இவரோட ட்ரூ கேரக்டருங்கிறது பக்கம் டாக்ஸிக்கான ஒரு கேரக்டர் ஆகும். ஓகே, டாக்ஸிக் மீன்ஸ் சொல்கிறது ஏமாத்துறது, சீட் பண்ணுறது, அடுத்தவங்களோட ஃபீலிங்ஸ் எமோஷன் கூட விளையாடுறது, இந்த மாதிரி ஒரு கேரக்டர் ஆகும். பட் இவர் உங்ககிட்ட வெளியே காட்டுறது சிரித்து பேசி ஒரு நல்லவங்க மாதிரி இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் காட்டிட்டு உண்டு. இவனோட வெளி தோட்டத்தை கேட்டு நீங்களும் அந்த ரிலேஷன்ஷிப்பில் நம்பிட்டு உண்டு. ஓகே, ஸோ நமக்கு இன்னசென்ஸ் ஒரு கார்டு நமக்கு இங்கே டேரெக்டாகவே வந்துட்டு. விதி வந்து எப்படி விளையாடுது பார்த்தீங்களா, துளி கூட ஏமாற்ற தெரியாத ஒரு இன்னசென்டான ஒரு கேரக்டருக்கு ஃபுல்லாகவே ஏமாற்ற தெரிஞ்ச ஒரு பர்சனை கொண்டு விதி எப்படி கனெக்ட் பண்ணுது பார்த்தீங்களா. ஸோ இது எதுக்காக கனெக்ட் பண்ணுது அப்படின்னா நம்மக்கிட்ட ஒரு சேஞ்சஸ் கொண்டு வரதுக்கு, நம்ம சேஞ்ச் ஆகிறதுக்கு, அந்த ஒரு பர்சனால் நம்ம சில லெசன் லேர்ன் பண்ணி அடிப்பட்டு விழுந்து அதனால நம்ம ஹீல் ஆகி நம்ம சரியாகிறதுக்காக தான் விதி இந்த மாதிரி சுச்சுவேஷனோட பர்சன் நம்ம லைஃப்பில் முடிச்சு போடுது. இங்கே நமக்கு இன்னசென்ஸ் ஒரு காண்டி டைரெக்டாகவே வந்துட்டு. ஸோ உங்களுக்கு ஸ்நேகத்தை தள்ளி உங்களுக்கு லைஃப்பில் எதுவுமே தெரியாதா இருக்கும். ஆக்சுவலி சம்டைம் ஒரு பர்சன் ஏமாத்துறாங்க, ப்ராக்டிக்கலாக இருக்கிறாங்க, செல்ஃபிஷாக இருக்கிறாங்கன்னு கூட உங்களுக்கு கடைசி வரைக்கும் மனசிலாகாமல் இருக்கலாம். அந்த அளவுக்கு இந்த ரிலேஷன்ஷிப் நீங்கள் இன்னசென்ஸாக இருந்துட்டு உண்டு. ஓகே, பட் நவ் இந்த ஒரு பர்சன் ஆக்சுவலி ஓகே, ஸோ ஆக்சுவலி நீங்கள் இன்னசென்ஸ் ஆகும், நீங்கள் ஸ்நேகத்தை மட்டும்தான் அந்த ரிலேஷன்ஷிப்பை எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு உண்டு. பட் இந்த ஒரு பர்சன் கரண்டி ரிலேஷன்ஷிப் ஒன்றும் இல்லை, டெத் ஆகிட்டு உண்டு. நீங்கள் ஒரு நோ கான்டாக்டில் போயிருக்கலாம், நீங்கள் ரிலேஷன்ஷிப்பில் கான்டாக்டில் இருந்து ஒன்றும் இல்லாத அளவுக்கு நமக்கு ரிலேஷன்ஷிப்பில் ஒன்றும் இல்லை நம்ம சொல்லலாம். ஏன்னா நீங்கள் தான் இன்னசென்ஸ் இல்லை. ஸோ இவருக்கு தெரியும் உங்களை எங்கே அஃபெக்ட் பண்ணுறது, உங்களை எங்கே டச் பண்ணுறது. டச் மீன்ஸ் உங்கள் மைண்டை எப்படி டச் பண்ணுறது, நீங்கள் உங்களை எப்படி விட்டுட்டு ஓடுறது. ஸோ இதெல்லாம் ஆக்சுவலி இவர் படித்து வச்சுட்டு உங்களை பற்றி 80% உங்களை படித்து வச்சுட்டு, ஸோ அதுக்கேற்ற மாதிரி மைண்டை ரோல் பண்ணி ப்ளே பண்ணி இவர் உங்களை விட்டுட்டு போயிட்டு உண்டு இந்த ரிலேஷன்ஷிப்பில். மேபி இன்றைக்கி வரைக்கும் நீங்கள் இவரை நம்பி, ஒரு சிலவங்க இன்றைக்கி வரைக்கும் நம்பிட்டு இருக்கலாம். ஓகே, நல்ல ஒரு பர்சன்ஸ் வந்துடுவாங்க இன்றைக்கி வரைக்கும் ஒரு சிலவங்க நம்பிட்டு இருக்கலாம். ஓகே, பட் இங்கே நம்ம மனசிலாக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா,
நம்ம நல்ல ஆன்மாவாக இருக்கும், நம்மளை சுற்றி இருக்கிறவங்க எல்லாமே நம்மளை ஏமாத்துறாங்க, எல்லாருமே நம்மளை ஏமாத்துறாங்க அப்படின்னா டோன்ட் வரி. இங்கே இருக்கிற மனுஷங்க ஏமாற்றுவாங்க, பட் யூனிவர்ஸ் நம்மளை வந்து ஏமாற்றாது. நம்ம நல்ல ஆன்மாவாக இருக்கிற ஒரு பட்சத்தில் யூனிவர்ஸ் நம்ம ஏதாவது ஒரு வகையில் நம்ம அதை ப்ரொடெக்ட் பண்ணிகிட்டே தான் இருக்கும், சேவ் பண்ணிகிட்டே தான் இருக்கும். ஆயிரவே நம்மளை ஏமாற்றட்டும், நோக அடிக்கட்டும், பட் யூனிவர்ஸ் ஒரு விஷயம் நம்ம நல்ல ஆன்மாவாக இருக்கிற ஒரு பட்சத்தில் ஓகே கட்டாயம் நம்மளை அதை ப்ரொடெக்ட் பண்ணிகிட்டே தான் இருக்கும். ஸோ அதே மாதிரி இந்த ரிலேஷன்ஷிப்பை இங்கே ஒரு நல்ல ஆன்மாவாகும். ஆக்சுவலி நமக்கு இன்னசென்ஸ் இருக்கா, நமக்கு இன்னசென்ஸாக நம்ம இருக்கலாம், பட் ஆப்போசிட் ஃபோர்ஸ் நம்மளை ஏமாத்துறாங்க அந்த அளவுக்கு கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு நம்ம இன்னசென்ஸாக இருக்கக்கூடாது. ஓகே, இவர் உங்களை வேணாம் சொல்லிட்டு போயிருக்கலாம், பிளாக்ல போட்டிருக்கலாம், நீங்கள் இவரை காண்டாக்ட் பண்ண முடியாத அளவுக்கு பிளாக்ல போட்டிருக்கலாம், இல்லைங்க உங்கள் நம்பரே இவர் மிஸ் பண்ணியிருக்கலாம். ஸோ என்ன வேணாலும் நடந்திருக்கலாம். ஓகே, பட் இப்படி லாஸ்ட் நைட் தாட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு பர்சன் ஆக்சுவலி ஒரு இலூஷனில் ஆகின மேபி இதில் ஒரு சிலவங்க ஃப்ரெண்ட்ஷிப்பில் இருந்து கண்டிட்டானவங்களாக இருக்கலாம், நல்ல ஒரு ஃப்ரெண்டாக இருந்து கண்டிட்டானவங்களாக இருக்கலாம், ஒரு சிலவங்களுக்கு லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்பாக இருக்கிறதுக்கான ஒரு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இந்த வீடியோ பார்க்குறவங்க மேக்ஸிமம் லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்பாக தான் இருக்கும். ஓகே, இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா ஆக்சுவலி ஏமாந்து போனது நீங்கள் கிடையாது, ஒரு பர்சன் ஆகும். ஏன்னா இது ஒரு சோல் கனெக்ஷன் ரிலேஷன்ஷிப் ஆகும். ஒரு பர்சன் தெரியாமலே என்ன சொல்லுது, சோல் கனெக்ஷன் ரிலேஷன் சொல்லும்போது அது எவ்வளோ தூரம் இருக்கட்டும், எவ்வளோ ப்ராப்ளம்ஸ் வரட்டும், எவ்வளோ மைல் ஸ்டோன் வரட்டும், அது ரொம்ப ஸ்ட்ராங் டீப் கனெக்ஷன் ஆகும். பட் இவர் உங்களை ஏமாற்றிட்டு அப்கோர்ஸ் உண்மையான விஷயம், பட் இவர் லாஸ்ட் உங்ககிட்ட தான் வந்து சேருவார், இவருக்கு தெரியாமலே இவர் உங்களை ஏமாற்றிட்டு. ஏன்னா ஒரு சோல் கனெக்ஷன் இவங்க கூட இவருக்கு ஃபீல் ஆகிட்டு, பட் இவர் உங்களை ஏமாற்றிட்டு போயிட்டு உண்டு, பட் மறுபடியும் உங்ககிட்ட வந்து தான் ஆகணுங்கிற ஒரு விஷயம் அவருக்கு ஸ்டார்டிங்கில் தெரியாமல் இருக்கலாம். எஸ், இவருக்கு ஒரு கான்சியஸ்னஸ் வந்துட்டு இவர் லாஸ்ட் நைட் தாட்ஸ் நமக்கு அதுதான். இவர் ஆக்சுவலி என்ன சொல்கிறது, இவருக்கு ஒரு சோல் கனெக்ஷன் ஃபீல் ஆகிட்டு உண்டு. இவருக்கு மேபி கரண்ட்லி இந்த ரிலேஷன்ஷிப்பை பற்றி நீங்கள் நினைக்கலாம், நான் அந்த ரிலேஷன்ஷிப்பில் நிற்கிற வரைக்கும் நான் எத்தனை மாத்திரம் ஒரு ரிலேஷன்ஷிப்பை புரிய வைக்க முடியுமோ அத்தனை மாத்திரம் புரிய வச்சேன், ஃப்ரெண்டு பேசினாங்க, ஃபேமிலிஸ் பேசினாங்க, கடைசி வரைக்கும் இந்த ஒரு போர்ஷன் என்னையும் மனசிலாக்கல, ரிலேஷன்ஷிப்பே மனசிலாக்கல, என்னை விட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்னு உங்களுக்கு ஒரு சங்கடம் இருந்துச்சுன்னா டோன்ட் வரி. கரண்ட் சுச்சுவேஷனில் ஒரு பர்சனோட இன்னர் வாய்ஸ் இவருக்கு சில விஷயங்களை சொல்லி கொடுக்குது. ஓகே, இவர் சைலண்டாக இருக்கக்கூடிய ஒரு டைமாக இருக்கட்டும், இல்லைங்க தூங்க போகக்கூடிய ஒரு டைமாக இருக்கட்டும், இன்ட்யூஷன் ஒரு பாசிட்டிவ். மேபி நீங்கள் கரண்ட் சுச்சுவேஷனில் வீடியோ பார்க்குறாங்க, நீங்கள் ஆல்ரெடி இன்னசென்ஸில் நல்லா ப்ரேயர் பண்ணுறலாம், கோயிலாக நீங்கள் போயிருக்கலாம், நல்ல தெய்வத்தை நீங்கள் வணங்க ஆரம்பிச்சிருக்கலாம், அதனால் வந்து ஒரு சக்ஸஸாக இருக்கலாம், இல்லைங்க அதனால் வந்து ஒரு பெனிஃபிட்ஸாக இருக்கலாம். ஓகே, இல்லைங்க நீங்கள் நல்ல ஆன்மாவாக இருக்கனால உங்களுக்கு யூனிவர்ஸ் கொடுக்குற ஒரு சப்போர்ட்டாக கூட இருக்கலாம். சப்போஸ் உண்மையான விஷயமாகும். இந்த ஒரு போஸ்டரோட சோல் யார் என்ன சொன்னாலும் கேட்காத ஒரு கேரக்டராக இருக்கலாம், கொஞ்சம் கூட துளி கூட தன்னோட கேரக்டரை மாற்றிக்காத ஒரு கேரக்டராக இருக்கலாம், ஒரு மிருகமான ஒரு கேரக்டர்னு வச்சுக்கோங்களா. பட் இந்த ஒரு பர்சன் ஆக்சுவலி இவரோட சோல் இவரை பாசிட்டிவாக கெயின் பண்ணுது. ஓகே, இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஸ்டார்டிங்லேருந்து ஃபினிஷிங் வரைக்கும் அந்த நடந்த அந்த மூமெண்ட்ஸாக இருக்கட்டும், அந்த மெமரிஸாக இருக்கட்டும், அது இவருக்கு மைண்டில் போட்டு மிஸ்டேக் ஆகாமல் தான் இருக்குது. நீ போய் கால் பண்ணு, மெசேஜ் பண்ணு, அவங்க பாவம், அவங்க ஸ்நேகத்தாலே உங்ககிட்ட எதுவுமே அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. நீ போய் கால் பண்ணி மெசேஜ் இவங்க லைஃப்பில் இல்லை அப்படின்னு ஒற்றைக்கு நிற்கிற மாதிரி உனக்கு ஃபீல் ஆகும், இல்லைங்க நீ லைஃப்பில் ரொம்ப கஷ்டப்படுவா, இல்லைங்க உனக்கு கர்மா விடாது, இவர் நல்ல ஆன்மாவை நீ ஏமாற்றிட்டு போயிருக்கா, சீட் பண்ணிட்டு போயிருக்கா, 7 ஜென்மத்துக்கு வந்து கர்மா ஒன்று விடாது, கான்டாக்ட் பண்ணு, மெசேஜ் பண்ணு. இவரோட சோல் இவரை பாசிட்டிவாக கெயின் பண்ணது நம்ம சொல்லலாம். ஓகே, இந்த ஒரு பர்சன் ஆக்சுவலி மனசிலாக்கிற விஷயம் என்ன அப்படின்னா, நீ ஒரு நல்ல ஒரு ஆன்மாவை ஏமாற்றிட்டு நீ போயிட்ட, பட் அந்த ஆன்மா தான் உன்னோட என்ன சொல்கிறது, அந்த ஆன்மா விட்டுட்டு உன்னால் இருக்க முடியாது. அது ஒரு நல்ல ஆன்மாவும் லைஃப்பில் அந்த யூனிவர்ஸ் சும்மா ஒன்றும் அவங்களுக்கு கொண்டு வந்து விடலை, உனக்கும் அவங்களுக்கு ஒரு சோல் கனெக்ஷன் இருக்குது. உலகத்தில் யாரும் இல்லாட்டாலும் உன்னால் முன்னோட்டு ஜீவிக்க முடியும், அப்படிங்கிற ஒரு பர்சன் இல்லைங்க முன்னோட்டு ஜீவிக்க முடியாது. இவரோட சோல் ஆக்சுவலி பாசிட்டிவாக கெயின் பண்ணுது. நீ எப்படி ஒரு நல்லவங்களை நீ ஏமாத்திட்டு எப்படி நீ நிம்மதியாக உறங்கிட்டு இருக்க, உனக்கு எப்படி தான் தூக்கம் வருது, கால் பண்ணி மெசேஜ் பண்ணி, இந்த மாதிரி இவரோட ஆன்மா சோல் ஆக்சுவலி இவரை புஷ் பண்ணுது, ஏதோ ஒரு வேலை இவரை புஷ் பண்ணதை நம்ம சொல்லலாம். அது நம்ம சொல்லுவோம்ல, நம்ம நினச்சிட்ருக்கோம் ஒரு நாளை சோத்துக்குள்ளே தப்பு போயிட்டு அப்பாடே நம்மளை யாரும் பார்க்கல, நம்ம பண்ண தப்பு நம்மளோட முடிஞ்சு போச்சு, நான் ஒருத்தனை லவ் பண்ணேன், இல்லைங்க அவனை ஏமாற்றிட்டு போனேன், எனக்கும் அவனுக்கு மட்டும்தான் தெரியும், இது வேறு யாருக்கும் தெரியாது, அப்பாடா தப்பிச்சிட்டோம் நம்ம நினைக்கிறோம். பட் நம்ம மனசாட்சி இங்கே குத்தி கொள்ளணும்னு ஒரு விஷயம் இருக்கா இல்லையா, அதே மாதிரி தான் இவரோட சோல் ஆக்சுவலி இவரை இருக்க விடலை நம்ம சொல்லலாம். இவரோட சோல் இவரை புஷ் பண்ணுது, ரொம்ப பாசிட்டிவாக புஷ் பண்ணுது நம்ம சொல்லலாம். மெசேஜ் பண்ணு, கால் பண்ணு, எப்படி அவங்கள ஏமாத்திரம் உனக்கு உறக்கம் வருது, நீ ஏமாத்திரம் நல்லா இருந்துருவியா இவரோட சோல் ஆக்சுவலி பயங்கரமாக புஷ் பண்ணது நம்ம சொல்லலாம்.
ஸோ ஆக்சுவலி நீங்கள் இல்லைன்னு சொல்லும்போது இவருக்கு ஒரு இலூஷன் மாதிரி ஃபீல் ஆகுது. இதுவும் இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் ஸ்டக் ஆகிற மாதிரி, இதுலேருந்து மீண்டு எழுந்து வெளியே போக முடியாத அளவுக்கும், இல்லைங்க இதுலேருந்து மீண்டு வேறு யாரையும் தேடி போக முடியாத அளவுக்கும், இல்லைங்க வேறு யாரையும் மைண்டில் திங்க் பண்ண முடியாத அளவுக்கும் இலூஷன் மாதிரி ஃபீல் ஆகுது. ஒரு பர்சன் ஆக்சுவலி திங்க் ஏற்கனவே நான் சொல்லிட்டேன், மாஸ்க் அணிஞ்சு நடக்கக்கூடிய ஒரு கேரக்டர், யார்கிட்ட எப்படி வேணாலும் நடந்துக்கலாம் அந்த பர்சன். அப்போ இவர் இப்போ திங்க் பண்ணுற விஷயம், இன்னும் நான் இதில் விழுந்துட்டேன் எனக்கு எப்படி எழுந்து எனக்கு வெளியே வரது எனக்கு ஐடியாஸ் தெரியலை. ஏன் நான் இதில் விழுந்து கிடக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது, ஏன் இந்த ஒரு போஸ்டோட மெமரிஸ் நான் ஸ்டக் ஆகிங்கிற ரோட்லேயே இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்புங்கிறது ஒரு இலூஷன் மாதிரி ஃபீல் ஆகுது, ஒரு போது மாதிரி ஃபீல் ஆகுது. வெளியே வரவும் முடியலை, உள்ளே போகவும் முடியலை. அந்த அளவுக்கு இந்த ரிலேஷன்ஷிப்புங்கிறது இலூஷன் மாதிரி ஃபீல் ஆகுது. ஒரு பர்சன் இவர் இப்போ திங்க் பண்ணுற விஷயம், லாஸ்ட் நைட் இவர் திங்க் பண்ண ஒரு தாட் கூட இந்த ஒரு பர்சன் திங்க் பண்ணிட்டோன்னே என்னதான் வெளியே நான் மாஸ்க் அணிஞ்சு நடந்திருக்கலாம், சீட் பண்ணியிருக்கலாம், உன்னை நம்பி ஏமாத்திருக்கலாம், என்ன 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 வேணாலும் நான் பண்ணியிருக்கலாம். பட் ஓப்பனாக சொல்ல போகிறேன், எனக்கு இந்த ரிலேஷன்ஷிப்பை விட்டு எனக்கு இது வரைக்கும் எனக்கு வெளியே வரதுக்குன்னு ஒரு வழி தெரியல. என்ன ஏதோ யூனிவர்ஸ் பிளான் பண்ணி என்னை ஏமாத்துற மாதிரி இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இத்தனை நாட்கள் நான் ஸ்டக் ஆகி நிற்கிறேன். எனக்கு வேறு யாரையும் பார்க்கவும் முடியல, வேறு யாரையும் கவுண்டர் பண்ணவும் முடியல, இல்லைங்க வேறு யாரு கூட மைண்டில் வச்சு திங்க் பண்ணவும் முடியல. ஒட்டுமொத்தமாக இதிலே நான் ஸ்டக் ஆகி நிற்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது, இலூஷன் மாதிரி ஃபீல் ஆகுது. ஓப்பனாக சொல்லப்போனால் என்னால் ஒரு மெமரிஸ் நான் திங்க் பண்ணுறேன்னா இல்லைங்க நீ என்ன திங்க் பண்ணுறேன்னு தெரியல, உன்னோட மெமரிஸ் எல்லாம் என்னால் வாழவே முடியாது போல் இருக்குது. டோட்லி இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பை ஒரு இலூஷன் மாதிரி ஃபீல் ஆகும். ஒரு ரியலைசேஷன் இவருக்கு லாஸ்ட் நைட் திங்க் பண்ணி அந்த தாட் இவருக்கு தோணிட்டு உண்டு. கரண்ட்லி இந்த ஒரு பர்சன் மனசில் இருக்கிற விஷயம் ஒரு கான்சியஸ்னஸ் இவருக்கு வந்துட்டு. மேபி நீங்கள் நல்லா ப்ரேயர் பண்ணுறீங்க, யூனிவர்ஸ் விஷயத்தை நீங்கள் லேர்ன் பண்ண ஆரம்பிச்சிட்டு, இல்லைங்க நீங்கள் மெடிடேஷனோ ஏதோ நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் ஆத்மார்த்தமாக நம்ம கூட ஒரு டிவைன் பவர் இவருக்கு சில கைடன்ஸை கொடுக்க நம்ம சொல்லலாம். சோல் லெவலில் ஓகே, மேபி யார் என்ன சொன்னாலும் கேட்காத ஒரு கேரக்டராக இப்படி இருந்தாலும் இவரோட சோல் இவரை பாசிட்டிவாக கைட் பண்ணுது. இவருக்கு ஒரு கான்சியஸ்னஸ் வந்துட்டு சோல் கனெக்ஷன் ரிலேஷன்ஷிப்னு ஒரு ரியலைசேஷன் இவருக்கு ஃபீல் ஆகிட்டு இவர் நினைக்கிறாரு, எஸ் என் லைஃப்பில் ஒரு மேஜர் பாயிண்ட் நான் வந்து நிற்கிறேன். ஓகே, என் லைஃப்பில் எத்தனை மாத்திரம் நான் எத்தனை மாத்திரம் என் லைஃப்பில் நான் இம்பார்ட்டண்ட்டாக ட்ராவல் பண்ண வேண்டிய ஒரு பர்சன் என் லைஃப்பில் எனக்கு லைஃப்பில் என் கூட ட்ராவல் பண்ண வேண்டிய ஒரு பர்சனே ஆகும். நான் இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஏமாற்றிட்டு போயிட்டு ரியலைசேஷன் இவருக்கு லாஸ்ட் டைம் ஃபீல் ஆகிட்டு உண்டு. அல்லைங்க நீங்கள் நம்பக்கூடிய ஆத்மார்த்தமான ஒரு டிவைன் பவர் இவருக்கு அந்த ஒரு கைடன்ஸ் கொடுத்துட்டுன்னு நம்ம சொல்லலாம். ஓகே, ஆக்சுவலி இவர் நினைக்கிற விஷயம் எஸ் அந்த ஒரு பர்சன் இன்னசென்ஸ், பட் அது என் லைஃப்பில் எனக்கு யூனிவர்ஸ் கொடுத்த ஒரு கிஃப்ட். ஏன்னா அது என்கிட்ட எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இல்லாமல் ட்ரூவாக நின்றுட்டு உண்டு. அது உண்மை, அது ஒன்லி ஸ்நேகத்தை மட்டுமே எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு உண்டு. ஓகே, பட் அதுக்கிட்ட நான் என்னெல்லாம் பண்ணக்கூடாது அது எல்லாமே நான் ரூடாக நெகட்டிவாக ராங்காக நான் பண்ணிட்டு உண்டு. பட் எனக்கு லைஃப் அவங்களுக்கு எனக்கு ஒரு டீப் கனெக்ஷன், ஒரு சோல் கனெக்ஷன் ஃபீல் ஆகும். என் லைஃப்பில் நான் யாரை கடைசி வரைக்கும் சேர்த்து பிடிக்கணுமோ அவங்க கிட்ட போய் நான் இதெல்லாம் பண்ணிட்டேனே அந்த ஒரு ரியலைசேஷன் இவருக்கு லாஸ்ட் நைட் ஃபீல் ஆகிட்டு உண்டு. ஓகே, டோட்லி இந்த ஒரு பர்சன் லாஸ்ட் நைட் திங்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா பயங்கர பாசிட்டிவான திங்க் இவருக்கு சில ரியலைசேஷனும் பாசிட்டிவான ஒரு தாட்ஸாக இவருக்கு ஃபீல் ஆகிட்டு உண்டு. ஓகே, இவர் ஆக்சுவலி எக்ஸ்பெக்டேஷன் மூலம் இருக்கார். இவர் லாஸ்ட் டேட் இவருக்கு தாட்ஸ் என்ன, நீங்கள் எங்கே இருந்தாலும் உங்களை கனெக்ட் பண்ணணும். மேபி கரண்ட்லி நீங்கள் எங்கே இருக்கிறீங்கன்னு கூட இவருக்கு ஒரு ஐடியாஸ் தெரியாமல் இருக்கலாம். அந்த அளவுக்கு ரிலேஷன்ஷிப்பில் ஒரு எண்டிங் வந்துட்டு உண்டு. இவர் ஆக்சுவலி இவரே ஒரு எக்ஸ்பெக்டேஷன் மூலம் இருக்கார். ஓகே, ஏன்னா ஆக்சுவலி நீங்கள் இன்னசென்ஸ் தானே. இவர் மனசிலாக்கிற விஷயம் என்ன அப்படின்னா, நான் எவ்வளோ நெகட்டிவாக இருக்கலாம், ரூடாக இருக்கலாம், எவ்வளோ ராங்கான ஒரு கேரக்டராகவே இருக்கலாம், பட் நீங்கிறது ட்ரூ. நீ இந்த வேர்ல்டில் எங்கே இருந்தாலும் நீ என்ன நினச்சிட்டு இருப்பான்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா நானுங்கிறது வேறு கேரக்டர், நீங்கிறது ட்ரூவான ஒரு கேரக்டர். நீ லைஃப்பில் கிடைச்ச ஒரு பொக்கிஷம். நான் உன்னை என்ன பண்ணாலும் சரி, எவ்வளோ தூரம் ஹர்ட் ஆக்கினாலும் சரி, எவ்வளோ தூரம் உன்னை கஷ்டப்படுத்தினாலும் சரி, நீ என்னைக்கு இருந்தாலும் எனக்காக எங்கேயோ ஒரு இடத்துல இருப்பாங்க ஒரு ரியலைசேஷன் இவருக்கு உண்டு. ஸோ அதனால் ஒரு எக்ஸ்பெக்டேஷன் மூலம் இருக்காரு. எப்படி இருந்தாலும் நீங்கள் எங்கே இருப்பீங்க, ஏதாவது ஒரு வேலை இவருக்கு கான்டெக்ட் பண்ண மாட்டேங்க ஒரு எக்ஸ்பெக்டேஷன் மூலம் இவர் லாஸ்ட் டேஸ் சிந்திச்சுட்டு உண்டு. மேபி உங்கள் டிபி லாஸ்ட் லைட் செக் பண்ணி பார்த்துருக்கலாம், வாட்ஸ்அப் இல்லைங்க இன்ஸ்டாகிராம் செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் இவர் எப்போ நீங்கள் கான்டெக்ட் பண்ணி ஒரு ஏக்கம் இவருக்கு மைண்டில் லாஸ்ட் டேட் இருந்துட்டு உண்டு. எனக்கு தெரிஞ்ச இவரோட மாஸ்டர் பிளான் என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா, இந்த ஒரு பர்சனுக்கு இந்த ஒரு செப்பரேஷனாக இருக்கட்டும், இவருக்கு கிடைச்ச சில ரியலைசேஷன் என்ன அப்படின்னா, அட்லீஸ்ட் இவருக்கு லைஃப்பில் தள்ளி வைக்கக்கூடிய ஒரு பர்சனோ இல்லைங்க இவருக்கு லைஃப்பில் இக்னோர் பண்ண வேண்டிய ஒரு பர்சனோ கிடையாது. இவருக்கு லைஃப்பில் ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டிய ஒரு பர்சன் நீங்களும் ஆகும். ஏன்னா இந்த வேர்ல்டில் இவருக்கு யாரு கூட ஒரு சோல் கனெக்ஷன் இவருக்கு ஃபீல் ஆகிட்டு இல்லை.
ஓகே. உங்க கூட மட்டும் தான் இவருக்கு ஒரு சோல் கனெக்ஷன் ஃபீல் ஆகும். இவரு மனசிலாக்குற விஷயம் யூனிவர்ஸ் என்ன ஏதோ ஒரு பிளான் பண்ணி சதி பண்ணி யூனிவர்ஸ் என்ன மாட்டி விட்டுட்ட ஒரு ரியலைசேஷன் இவருக்கு ஃபீல் ஆயிട്ടുണ്ട്. இல்லைங்க இத்தனை மாத்திரம் நான் என்ன சொல்றது ஒரு பர்சனை நான் ஏமாத்திட்டு போற ஒரு பர்சனை மறுபடியும் என் லைஃப்ல நான் திங்க் பண்றேன். இன்னைக்கு மறுபடியும் என் லைஃப்ல தொடரும்னு நினைக்கிறேன் அப்படின்னா அந்த அளவுக்கு ஒரு சோல் கனெக்ஷன் ஃபீல் ஆகுது இவருக்கு உங்க கூட. ஓகே இவருக்கு என்ன சொல்றது இவருக்கு கரண்ட்லி ஒரு என்னதான் ஒரு ரிலேஷன்ஷிப் நோ கான்டாக்டில் இருக்கலாம், ஒன்றும் இல்லாமல் இருக்கலாம். பட் இது ஒரு பர்சன் மைண்டு டு மைண்டு ஹார்ட் டு ஹார்ட்டு கனெக்டட் மாதிரி இவருக்கு ஒரு ஃபீல் ஆகுது. நான் சொன்னேன் ஒரு பக்கம் இவரோட சோல் பயங்கரமாக புஷ் பண்ணுது, ஒரு பக்கம் நீங்கள் நினைக்கக்கூடிய ஒரு விஷயத்தை இவரால் இவரால் அதை ஃபீல் பண்ண முடியுதா இருக்கும். நீங்கள் திங்க் பண்ணுற விஷயத்த இவரால் ஃபீல் பண்ண முடியுதா இருக்கும். ஹார்ட் டு ஹார்ட் மைண்டு டு மைண்டு நீங்கள் மேபி உங்களுக்கு எதுவும் நீங்கள் அழக்கூடிய ஒரு டைம்லையும் நீங்கள் சேடாக இருக்க ஒரு டைம்லையும் இவருக்கு ஹார்ட்டில் டப்புன்னு ஒரு சவுண்டு கேட்குறது. ஸோ இந்த மாதிரி இன்னர் வைஸ் ரொம்ப டீப்பாக ஒரு கனெக்டட் மாதிரி இவருக்கு ஃபீல் ஆகிட்டு இந்த ஒரு செப்பரேஷனில் இவருக்கு அது ஃபீல் ஆகிட்டு. ஸோ அதனால தான் இவருக்கு லாஸ்ட் நைட் ஒரு ரியலைசேஷன் இத்தனை மாத்திரம் இன்னர் வைஸ் என் கூட ஸ்ட்ராங்காக க்ளோஸான ஒரு போஸ்டர் இத்தனை மாத்திரம் நான் பண்ணி வச்சுட்டேனே. யார் அந்த உலகத்தில் நான் இம்பார்ட்டண்ட்டாக கொண்டு தெரியணுமோ அந்த ஒரு பர்சனை என்னெல்லாம் பண்ணக்கூட அத்தனை தூரம் நான் பண்ணி என் லைஃப்பில் மறுபடியும் வர முடியாத அளவுக்கு நான் பண்ணி வச்சிட்டேன். அந்த ஒரு ரியலைசேஷன் இவருக்கு ஃபீல் ஆகிட்டுன்னு நம்ம சொன்னோம். இவர் கரண்டி உங்கள் மெமரிஸில் வாழ்ந்துட்டு இருக்காரு. இவர் இப்போ திங்க் பண்ணுற விஷயம் இவரோட மாஸ்டர் பிளானே அதுதான். என் லைஃப்பில் நீ இந்த மறுபடியும் ஏற்றுக்க மாட்டேன்னு எனக்கு தெரியல, பட் ஏற்றுப்பீங்கன்னு இவருக்கு நல்லாவே தெரியும். பட் அட்லீஸ்ட் என் லைஃப்பில் நீ ஒரு ஃப்ரெண்டாக வா, லைஃப்பில் என்னோட கான்டாக்டில் வா, கம்யூனிகேஷனில் வா, நம்ம ஒரு நல்ல ஃப்ரெண்டாக இருக்கலாம். எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனும் வேண்டாம், ஸ்நேகம் மட்டுமே போதுங்கிற தாட்டுக்கு இவர் கரண்ட் சுச்சுவேஷன் வர தொடங்கிட்டு இவர் இந்த ஒரு ரிலேஷன்ஷிப் இது வரைக்கும் நெகட்டிவான ரீதிக்கு பார்க்க தொடங்கிட்டு அப்படின்னா கரண்ட் இந்த ஒரு போஸ்டோட திங்கிங் ப்ராசஸாக இருக்கட்டும், லாஸ்ட் நைட் தாட்ஸாக இருக்கட்டும் பயங்கர பாசிட்டிவாக மாற தொடங்கிட்டு. காரணம் என்னன்னா மேபி நீங்கள் கரண்ட்லி வேறு சேசிங் பண்ணாமல் இருக்கலாம், டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கலாம், செல்ஃப் லவ் இதை பண்ணிக்கலாம். அதனால் வந்து சக்ஸஸ் கூட நம்ம சொல்லலாம். ஓகே நீங்கள் ஏதோ ஒரு செப்பரேஷன் இருக்கு நீங்கள் கொடுத்துக்கிறீங்க, அதனால தான் இந்த ஒரு பர்சன் இந்த ரிலேஷன்ஷிப்பை பாசிட்டிவான ரீதிக்கு பார்க்க தொடங்கிட்டு. ஓகே ஏன்னா இந்த ஒரு செப்பரேஷனில் இவருக்கு மனசில் ஆகிட்டு இந்த ஒரு கனெக்ஷன் எத்தனை மாத்திரம் கட் பண்ணணும்னு நினச்சாலும் கட் பண்ண முடியாது. ஓகே இவர் வேணால் ஒரு 2 நாள் மூவ் ஆன் ஆகலாம், 3 நாள் மூவ் ஆன் ஆகலாம் பிளான் போட்டாலும் 4வது நாள் உங்களை பற்றியே ஃபுல்லாக திங்க் பண்ணுறது. இந்த ஒரு செப்பரேஷனில் இவருக்கு மனசிலான விஷயம் எத்தனை மாத்திரம் இந்த ஒரு ரிலேஷன்ஷிப் மைல் ஸ்டோன் மாதிரி இவருக்கு ஃபீல் ஆகிட்டு. அது நோ கான்டாக்டாக இருக்கட்டும், தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷனாக இருக்கட்டும், இந்த வேர்ல்டு சொசைட்டி எதுவும் அஸ்தர் பண்ண ஒரு ரிலேஷன்ஷிப்பாக இருக்கட்டும். பட் இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பை வெளியே நான் வந்து தள்ளி வச்சாலும் இன்னர் வைஸ் என்னால் அதை கட் பண்ணி களையவும் முடியாது. இன்னர் வைஸ் இவங்க இல்லைங்க எனக்கு லைஃப்பில் முன்னோட்டு போக முடியாது. இந்த ஒரு ஒவ்வொரு நாளும் இந்த ஒரு பர்சன் கடந்து போகிறது உங்களோட தாட்ஸில். ஓகே காலையில் எழும்புறது சரி, நைட்டு உறங்கும்போது சரி, உங்களோட தாட்ஸில் எழும்புறது உங்களோட தாட்ஸில் உறங்குறது இந்த மாதிரி ஒரு தாட்டில் இந்த பர்சன் கரண்ட்லி கடந்து போயிட்டுருக்காரு. அந்த அளவுக்கு இவருக்கு உங்கள் கூட ஒரு சோல் கனெக்ஷன் ஃபீல் ஆகுது. ஓகே ஸோ இந்த பர்சன் ஒரு ஃபைனல் டெஸ்டினேஷன் எடுக்கணும்னு ஒரு பிளான் இவருக்கு மைண்டில் வந்துட்டு லாஸ்ட் நைட்டு. இவர் ஆக்சுவலி உங்களை சர்ச் பண்ணணும், என்ன சொல்கிறது உங்களை காண்டாக்ட் பண்ணணும், ஒரு ரிலேஷன்ஷிப் ஒரு ரீபர்த் வேணுங்கிற ஒரு தாட் இவருக்கு லாஸ்ட் டேட் மைண்டில் வந்துட்டு. ஓகே உங்களை சர்ச் பண்ணிட்டு நீங்கள் எங்கே இருக்கிறீங்க, எப்படி இருக்கிறீங்க, என்ன பண்ணிகிட்ருக்கிறீங்க, என்ன நடந்துகிட்ருக்கு இப்போ உங்கள் லைஃப்பில். இவர் லாஸ்ட் டேட் உங்களை சர்ச் பண்ணிட்டு அதே சேம் ஒரு எக்ஸ்பெக்டேஷன் மோரோட இவர் ஏங்கிட்டு. ஓகே நீ ஏன் எனக்கு மெசேஜ் பண்ணல, நீ ஏன் எனக்கு கால் பண்ணல, சரி ஓகே நான் இப்படி இருக்கேன், ஓகே நீ ஏன் என்னை மறுபடியும் காண்டாக்டில் வரல, கம்யூனிகேஷனில் வரல. இவர் ஒரு எக்ஸ்பெக்டேஷன் மோரோட இவர் ஏங்கிட்டு அதே சேம் டைம் உங்களை சர்ச் பண்ணிட்டு இவர் ஆக்சுவலி லாஸ்ட் நைட்டு ரிலேஷன்ஷிப்பில் ஒரு ரீபர்த் வேணுங்கிற ஒரு அந்த ஒரு பிளானை பற்றி இவர் சிந்திச்சுட்டு இவருக்கு ஆக்சுவலி உங்களோட வீக்னஸ் விஷயம் தெரியும். என்னென்னு போய் உங்களை சமாதானப்படுத்துறது, என்ன பண்ணால் நீங்கள் வந்து அட்ராக்ட் ஆகுவீங்க, இல்லைங்க என்ன பண்ணால் நீங்கள் சிரிச்சிருவீங்க, என்ன பண்ணால் இவரை மறுபடியும் நீங்கள் ஏற்றுப்பீங்க, அதை பற்றி இவர் சிந்திச்சுட்டு லாஸ்ட் நைட் தாட்ஸை. ஓகே ஏன்னா இவருக்கு ரிலேஷன்ஷிப் ரீபர்த் வேணும். ஓகே இது என்ன வேணாலும் ஆகிருக்கலாம், பட் ரிலேஷன்ஷிப்பில் ரீபர்த். இப்போ இவர் மனசில் இருக்கிற விஷயம் இவர் லாஸ்ட் டேட்டு உங்களுக்கு ஏதோ ஒரு மெசேஜ் ஐ லவ் யூன்னு ஒரு மெசேஜ் இவர் ஷேர் பண்ணணும்னு நினச்சிட்டு. சரி நமக்கு இந்த கார்டு பார்க்க தெரியுது. யூ ஆர் மை ஹார்ட், ஐ வாண்ட் டு சே லவ் யூ. ஓகே ஸோ அப்போ இவர் உங்களை சர்ச் பண்ணிட்டு எக்ஸ்பெக்டேஷன் மோடுக்காக ஏங்கிட்டே இருந்துட்டு ஏதோ ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணணும்னு நினச்சிட்டு ஓப்பனாக சொல்ல போனால் நமக்கு ரீபர்த் கார்டாக வந்திருக்கு. பட் இதில் ஒரு சிலவங்களுக்கு இந்த ஒரு பர்சன் கரண்ட் லாஸ்ட் நைட் தாட்ஸ் இந்த ரிலேஷன்ஷிப் ஒரு சக்ஸஸ் வேணும். ஓகே நம்ம லைஃப்பில் நமக்கு என்ன சக்ஸஸ் வேணாலும் கிடைக்கிது, எனக்கு இந்த ரிலேஷன்ஷிப் ஒரு சக்ஸஸ் வேணுங்கிற தோட்டு வந்துட்டு. பட் எப்படி எனக்கு அதான் இருக்க பேர் தான் கர்மா நம்ம சொல்லலாம், இல்லைங்க விதி நம்ம சொல்லலாம், இல்லைங்க சதி நம்ம சொல்லலாம். இவருக்கு லைஃப்பில் எத்தனை மாத்திரம் இம்பார்ட்டன்ட் ஒரு பர்சன் நீங்கள். பட் அந்த ஒரு பர்சனை தான்
இந்த வேர்ல்டில் யாருக்கும் பண்ணாத ஒரு துரோகத்தை இவர் உங்களுக்கு பண்ணிட்டு உண்டு. ஓகே, பட் இப்போ இவருக்கு மனசிலாயிட்டு யூனிவர்ஸ் என்ன நான் யாருக்கு நான் துரோகம் பண்ணணும் அவங்கள நானே போய் ஏற்றுக்கிற மாதிரியும் அவங்கள லைஃப் லாங் நினைக்கிற மாதிரியும் எனக்கு ஒரு ஒரு கர்மாவை எனக்கு இந்த யூனிவர்ஸ் கொடுத்துட்டு உண்டுங்கிற ரியலைசேஷன் இவருக்கு ஃபீல் ஆகிட்டு. ஸோ அதனால் பாசிட்டிவாக இவர் திங்க் பண்ணிட்டு உண்டு. இவர் எங்கேயும் உங்களை கனெக்ட் பண்ணுவார். இதில் ஒரு சிலவங்களுக்கு டைம் எடுத்துக்கும் ஒரு பர்சன் ஹீல் ஆகக்கூடிய ஒரு டைம். ஏன்னா இவர் பண்ண விஷயங்கள் இவர் நல்ல மனுஷனாக மாறணும், எனக்கு இவர் சேஞ்ச் ஆகணும், இந்த ரிலேஷன்ஷிப் ஒரு சேஞ்சஸ் வேணும், ஃபிசிக்கலி இவரும் சேஞ்ச் ஆகணும் ஒரு தாட் இவருக்கு மைண்டில் வந்துட்டு நம்ம ஒரு நல்ல மனுஷன் இந்த ஒரு இல்லைங்க உங்களோட ஸ்நேகமாக இருக்கட்டும், உங்களோட காதலாக இருக்கட்டும், இந்த ஒரு பர்சனை நல்ல மனுஷனை மாற்றிட்டு நம்ம சொல்லலாம். ஓகே, இவர் சேஞ்ச் ஆகணும், இவர் ஹீல் ஆகக்கூடிய ஒரு டைமில் ஷோர் அந்த ஒரு போஸ்ட் ரிலேஷன்ஷிப் ரீபர்த் இவங்களே உங்களுக்கு காண்டாக்ட் பண்ணுவாங்க. அதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. ஸோ இதை நமக்கு லாஸ்ட் நைட் தாட்ஸ். ஓகே, ஸோ இம்பார்ட்டன்ட் லெட்டர்ஸ் பார்க்கலாம். எஃப் லெட்டர் இம்பார்ட்டன்ட், எஸ் லெட்டர் இம்பார்ட்டன்ட், எம் லெட்டர் இம்பார்ட்டன்ட், இ லெட்டர் இம்பார்ட்டன்ட், என் லெட்டர் இம்பார்ட்டன்ட், எல் இம்பார்ட்டன்ட். இந்த லெட்டர்ஸில் உங்களுக்கும் நேம்லேயும் இருந்துச்சு அப்படின்னா ஷோர் இந்த வீடியோ உங்களுக்கு ரெஸ்னேட் ஆகும். இனி இம்பார்ட்டண்டான நம்பர்ஸ் பார்க்கலாம். 10 ஏஞ்சல்ஸ் நம்பர்ஸ் இம்பார்ட்டன்ட். ஓகே, 10 கண்டினியூஸாக பார்க்குறீங்க அப்படின்னா ஷோர் இந்த வீடியோ உங்களுக்கு ரெஸ்னேட் ஆகும். இம்பார்ட்டன்ட் ஏஜ் பார்க்கலாம். 22 ஏஜ் இம்பார்ட்டன்ட், 23 இம்பார்ட்டன்ட், 26 இம்பார்ட்டன்ட், 36 இம்பார்ட்டன்ட், 32 இம்பார்ட்டன்ட், 666 ஏஞ்சல்ஸ் நம்பர்ஸ் இம்பார்ட்டன்ட். 666 கண்டினியூஸாக பார்க்குறீங்க அப்படின்னா ஷோர் இந்த வீடியோ உங்களுக்கு ரெஸ்னேட் ஆகும். ஓகே, நீ இம்பார்ட்டன்டான மந்த் பார்க்கலாம். பிப்ரவரி இம்பார்ட்டன்ட், மார்ச் இம்பார்ட்டன்ட், ஜூன் இம்பார்ட்டன்ட், அக்டோபர் இம்பார்ட்டன்ட், டிசம்பர் இம்பார்ட்டன்ட். எஸ், ஓகே, இனி இம்பார்ட்டன்டான நம்பர்ஸ் பார்க்கலாம். 2 இம்பார்ட்டன்ட், 3 இம்பார்ட்டன்ட், 6 இம்பார்ட்டன்ட், 10 இம்பார்ட்டன்ட், 12 இம்பார்ட்டன்ட், 19 இம்பார்ட்டன்ட், 20 இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த நம்பரில் அவங்களுக்கு ஃபஸ்ட் மீட்டிங்கோ லாஸ்ட் மீட்டிங்கோ டேட் ஆஃப் பர்த்தோ இல்லைங்க ப்ரீசியஸான மூமெண்ட் தான் நடந்துச்சு அப்படின்னா ஷோர் இந்த வீடியோ உங்களுக்கு ரெஸ்னேட் ஆகும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.